அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகி தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்று கூடி வந்து நாம் சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இறக்கம் பாராட்டி நமக்கு இப்படியான ஒரு தருணங்களையும் இப்படியான ஒரு வாய்ப்பையும் தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான கூடுவைக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி குறித்த பாடத்தை நம்ம தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரங்களில் நம்ம பார்த்த பாடம் 52வது வகுப்பு, இந்த வாரம் 53வது வகுப்பு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி 53வது வகுப்பு நம்ம தியானிக்க வேண்டியிருக்கிறது. அதில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகரியா கண்ட தரிசனங்களை நாம் தொடர்ந்து ஒரே இரவில் 8 தரிசனங்களை அவர் பார்ப்பார். அந்த தரிசனத்தை தான் நம்ம பாடமாக தியானிச்சுட்டு வந்தோம். அதில் எத்தனை தரிசனம் நம்ம பார்த்துருக்குறோம்? 3 தரிசனங்களை பார்த்துருக்குறோம். 4வது ஒரு தரிசனத்தை சகரியா பார்க்க போகிறாரு. அதுக்கு முன்பதாக சகரியா பாருங்கள், அவர் கண்ட தரிசனங்கள் அதில் பார்க்கும்போது சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷத்துல இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகி சகரியாவுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தைகள். அந்த தரிசனத்தை தான் பாருங்க சகரியா பார்க்குறாரு. தேவன் அவருக்கு வெளிப்படுத்துறார். பாருங்க, சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். சகரியா 1:7. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா எனும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. இப்படியாக தேவன் எந்த காலகட்டத்தில் சகரியாவுக்கு இந்த தரிசனங்களை வெளிப்படுத்துறாருங்கிற விவரத்தை சொல்றாரு. அதில் முதலாம் தரிசனம் என்ன பார்த்தாருன்னு நான் பார்க்கும்போது பாருங்க, அடுத்த சைடில் 1ஆம் தரிசனம் மிருது செடி தரிசனம். பூமியில் அந்த மிருது செடியில் ஒரு நடுவில் ஒரு குதிரையில், சிவப்பு குதிரையில் ஒரு புருஷன் ஏறி இருக்கார். அவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம். அந்த தரிசனம் பூமியில் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறத அடையாளப்படுத்துகிற ஒரு தரிசனமாக இருந்துச்சு, மிருது தரிசனம். அதுக்கடுத்து 2ஆம் தரிசனம் என்ன பார்த்தோம்? 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகள். இது புரஜாதிகாரன் காலம் இந்த பூமியில் நிறைவேற்றிடுறதை அடையாளப்படுத்துகிற ஒரு தரிசனமாக இருந்துச்சு. அதை பாருங்கள், நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவங்க வெளிப்படுத்துகிறார். அடுத்தது 3ஆம் தரிசனம் பார்க்கும்போது ஒரு புருஷன் ஒரு மனுஷன் எருசலேமை ஆள விடுறார். எருசலேம் நகரத்தை அளக்கிறார். இது எதை அடையாளப்படுத்துன்னா இஸ்ரேல் தேசம் மறுசீரமைக்கப்படுவதை இது அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் தேசம் கொஞ்சம் காலம் தேசம் இல்லாமல் அவர் புரஜாதி தேசங்கள் இருந்தாங்க. அது மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு அங்கே குடியேற்றப்படும் அப்படிங்கிறத அந்த ஒரு தரிசனத்தில் பார்த்தோம். 4வது தரிசனம் பார்க்குறாரு பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. இது பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஜோசுவா முன்னடையாளமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 5வது தரிசனமாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது சகரியா கண்ட குத்து விளக்கு, அந்த தரிசனத்தை பார்க்குறாரு. இது தேவன் திருச்சபைக்கு பலன் தராரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறதா இந்த ஒரு தரிசனம் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது 6வது தரிசனம் பறந்து போகக்கூடிய புத்தக சுருள். இது வேத வசனத்தை எப்படி யார் கை கொள்கிறாங்க, அவங்க கை கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, கை கொள்ளாதவங்களுக்கு என்ன தீமைகள், கை கொள்றவங்களுக்கு என்ன நன்மைகள்ங்கிறத பார்க்குறோம் இந்த ஒரு தரிசனத்தில், பறந்து போகிற புத்தக சுருளில். அடுத்தது 7வது தரிசனமாக மரக்கால் எப்பா, அதாவது சகரியா கண்ட மரக்கால் தரிசனத்தை பார்க்குறாரு. இது பெர்சபை அமைப்புகளுக்கு அவருடைய அமைப்பு எப்படி வளைஞ்சது, அது எப்படி ஒரு அழிவுக்குள்ளே போகுதுங்கிறத இந்த ஒரு தரிசனமானது அடையாளப்படுத்துது. அடுத்தது 8வது தரிசனம் 4 ரதங்கள். சகரியா கண்ட 4 ரதங்கள் முழுமையான டிவைன் பிளான், தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தை சொல்லக்கூடிய
அந்த ஒரு 4 ரதங்களை அந்த ஒரு தரிசனமாக 8வது தரிசனமாக பார்ப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது 4வது தரிசனம் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தைச்சிருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பாடத்தின் தலைப்பு அழுக்கு வஸ்திரம் தரித்த ஆசாரியன். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா, அழுக்கு வஸ்திரம் தரித்த ஆசாரியனாகிய ஜோசுவா. ஜோசுவா ட்ரெஸ்டு இன் டர்ட்டி க்ளோத்ஸ் அப்படின்னா அவர் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு தரிசனத்தை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். 4வது தரிசனம். அப்போ நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்ட்ரி. அவங்க வந்து எகிப்து தேசத்திலிருந்து தேவன் கொடுத்த அந்த கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்துவார். அங்கே எகிப்து தேசத்துலேருந்து புறப்படும் பொழுது மோசே வந்து வழிநடத்துவார். அப்புறம் மோசே வந்து பாதியில் வந்து அவர் மறிச்சிடுவார். அப்புறம் அதுக்கப்புறம் யார் அந்த ஜனங்களை வழி நடத்துனாங்க? ஜோசுவா. அப்போது அன்புக்குரிய சகோதரர், அந்த ஜோசுவா தான் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்துலேருந்து வழி நடத்திட்டு வருவார். அடுத்த ஸ்டைல் ஜோசுவா வந்து அவர் ஜனங்களை மோசேக்கு அப்புறமா வழி நடத்திட்டு வந்து கானான் தேசத்தில் ஜனங்களை பிரவேசிக்க செய்து அவருக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பார். அப்போ ஜோசுவா தான் வந்து முதல் நியாயாதிபதியாக இருந்தார். அப்போ முதல் நியாயாதிபதி அந்த கானான் தேசத்தில் இருந்தவர் யாருன்னா ஜோசுவா தான் முதல் நியாயாதிபதி. அவர் தான் ஜனங்களை நியாயம் விசாரித்து முதல் நியாயாதிபதி. இப்போ இப்படியாக வந்து நம்ம இந்த ஜோசுவா பற்றி பார்க்குறோம்னா இவரை பற்றி பார்க்குறதில்ல. வேதத்தில் நிறைய ஜோசுவா இருக்கிறாங்க. யோசுவா வந்து ஜோசுவா எல்லாம் ஒன்று தான். யெசுவா அதுவும் ஒன்று, ஒரே பேர் தான். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து எகிப்திலேருந்து வழிநடத்தி வரும்போது மோசே கூட இருந்த ஜோசுவாவா, அது கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த ஜோசுவாவா, அவரை பற்றி பார்க்க போகிறோம்னா இல்லை. அன்புக்குரிய அந்த ஜோசுவா பற்றி நான் பார்க்க போகிறதில்ல. அதாவது இஸ்ரேல் ஜனங்க வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டு சிறையிருப்பிலேருந்து வெளியே வருவாங்க. அப்போது சிறையிருப்பிலேருந்து தேவன் ஆலயம் கட்டுறதுக்கு வெளியே அவங்களை அனுப்புவார். அப்போ வந்து கோரேஸ் ராஜா வந்து அவங்கள வந்து போச்சிடுவார். அப்போ வரும்போது அங்கே ஜெருபாபேல் வருவார். கூட வந்து அவர் ஜெருபாபேல் அதிபதியாக வருவார். யோசுவா வந்து அவர் பிரதான ஆசாரியனாக வருவார். அவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இவரை குறித்து சகரியா வந்து பார்க்குறோம். அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். சகரியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கும்போது பாருங்கள், அடுத்த சைடில் அதாவது எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளை போல சிறுவதிலேயே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த சகரியா. இவர் வந்து பிறப்பிலேயே ஒரு லேவியன், ஆசாரிய வகுப்பு ஊழிய வகுப்பிலிருந்து வந்து தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு அழைக்கப்பட்டவர். சகரியா தீர்க்கதரிசி குறித்து இன்னும் பார்க்கும்போது அடுத்த சைடில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்னாடி 70 வருஷத்துக்கு பிறகு வெளியே வராங்க இஸ்ரேல் ஜனங்க பாபிலோனிலிருந்து. அந்த காலகட்டத்தில் சகரியா வந்து தீர்க்கதரிசனம் சொன்னார். அதாவது ஆலயம் கட்ட வரும்பொழுது ஆலயம் கட்ட தடைப்பட்டுரும். அங்கே வந்து பார்க்கும்போது சகரியா வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அப்போ அடுத்த சைடு போடுங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன வருடங்கள் எத்தனை வருஷம் பாபிலோனில் சிறையிருப்பு இருந்தாங்க? பாபிலோனில் 70 வருஷம். அடுத்த சைடு 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க. 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு அவங்க வந்து பாபிலோன் தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரும். யார் அழிவு கொடுத்தது? பாபிலோனுக்கு ஒரு அழிவு. பாபிலோன் பேரரசுக்கு அழிவு கொடுத்து பாபிலோனை அழைத்து அடுத்த ராஜ்யத்தை கட்டி கொண்டவங்க யாருங்க? மேதோ பெர்சியர்கள். மேதினாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ், 2 பேரும் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. எப்போவுமே எங்கே போனாலும் யுத்தத்துக்கு போனாலும் ஒற்றுமையாக தான் போவாங்க, ஒற்றுமையாக தான் சண்டை பிடிப்பாங்க. அதில் ஜெயிச்ச பகுதிகளை ஒற்றுமையாக பிரித்து வச்சு ஆட்சி செய்வாங்க. அப்போ மேதோ பெர்சியர்கள் ஆட்சி அங்கே பாபிலோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் வருது. பாபிலோன் பேரரசுக்கு அப்புறமா கோரேஸ் ராஜா வந்து சார்ஜ் எடுக்கிறார். கிமு 536. கோரேஸ் ராஜா கிமு 536 சார்ஜ் எடுக்கிறாரு. அவர் சார்ஜ் எடுத்து தான் தேவன் சொன்ன மாதிரி அவர் எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நிறைவேறும் வண்ணமாக கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுத்தோன்னே அந்த தேவாலயம் கட்டுறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்கிறார். அப்போ விடுதலை செஞ்ச அந்த ஜனங்க வந்து அங்கே ஆலயம் கட்டும்போது அங்கே சுற்றிலும் இருந்த சத்துருக்கள், ஏற்கனவே இவங்க 70 வருஷம் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. அந்த பாபிலோன் தேசத்தில் வந்து இருக்கும்போது இவங்க இருந்த இஸ்ரேல் தேசத்தில் வந்து புரஜாதிகள் வந்து குடி வந்துட்டாங்க. அப்போ அந்த புரஜாதிகள் அவங்க அதை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க போய் அங்கே ஆலயம் கட்டும்போது நாங்களும் உங்களோட சேர்ந்து ஆலயம் கட்டுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த புரஜாதிகளும் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் ஆலயம் கட்டுறோம், நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம், எங்கள் தேவனுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ ஆலயம் கட்ட முடியாதபடி அவங்க தடை பண்ணி போட்டுருவாங்க. அப்போ தடவையாக இருக்கக்கூடிய ஆலயம் கட்டுறதுக்கு முடியாமல் அங்கே போகும்போது ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க.
ஜனங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு தான் தேவன் ஏற்படுத்துகிற தீர்க்கதரிசி சகரியா. அவர் தான் அந்த உற்சாகப்படுத்துறதுக்கு தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார். அதில் ஒரு தரிசனம் தான் நம்ம 4வது தரிசனத்தை பார்க்க போகிறோம். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 மற்றும் 2. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அன்புக்குரிய சசில பார்க்குறோம், அங்கே சகரியாவுக்கு காண்பித்த தரிசனத்தில் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை காமிக்கிறார். இந்த 4வது தரிசனத்தில் சகரியாவுக்கு காமிக்கும்போது பிரதான ஆசாரியனாக யோசுவாவை காமிக்கிறார். அவன் வந்து கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். யோசுவா எங்கே நிற்கிறார்னா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். இப்போ என்னாச்சுன்னா சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நிற்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு காட்சி, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக ஜோசுவா நிற்கிறாரு. சாத்தான் வந்து ஜோசுவாவுக்கு விரோதம் செய்யறதுக்காக அவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறார். சாத்தான் யோசுவாவுக்கு விரோதம் செய்யறதுக்காக அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் இப்படி முன்னாடி நிற்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஜோசுவாவும் நிற்கிறாரு, சாத்தான் நிற்கிறார். அப்போ வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக சாத்தான் வந்து நிற்க முடியுமா? கர்த்தருடைய தூதனுங்கிறது யாரை குறிக்குதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே வந்து சாத்தான் நிற்கிறாரு. இப்படி தான் அந்த காட்சி, இப்படி நிற்கிறாரு. அடுத்தது பார்க்கும்போது இங்கே 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சகரியா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 2, 3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பாருங்க, இப்போ யோசுவாவுக்கு விரோதம் செய்யறதுக்காக சாத்தான் அங்கே கர்த்தருடைய தூதனுக்கு முன்னாடி நிற்கிறார். யோசுவாவின் வலதுபுறத்தில் நிற்கிறார். அப்போ கர்த்தர் வந்து சாத்தான் நோக்கி சொல்கிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படிங்கிறார். சாத்தானே கடிந்து கொள்வாராக அப்படிங்கிறார். சாத்தானே சொல்கிறார் பாருங்க, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அப்படிங்கிறார். யோசுவாவை குறித்து அங்கே பேசுகிறார் கர்த்தர். இவன் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி. அதுக்கு யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவன் நிற்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு இவன் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லின்னு சொல்கிறாரு. ஆனால் யோசுவா எப்படி இருக்காருன்னா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன் நிற்கிறார். அவர் வஸ்திரம் வந்து அழுக்கு வஸ்திரம். பாருங்க, அவருடைய வஸ்திரம் அடுத்த சைடில் பார்க்கும்போது ஒரு அழுக்கான வஸ்திரத்தை தரித்து நிற்கிறார். அப்போ பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர், இங்கே பார்க்குறோம் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி, அதாவது ஒரு எரிகிற நெருப்பிலிருந்து ஒரு கொல்லியை வெளியே எடுத்தால் அந்த கொல்லி முழுவதுமாக எரியாது, அதே சமயம் கொஞ்சம் எரிந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர் தான் யோசுவா அப்படின்னு தேவன் வந்து யோசுவாவின் பட்சமாக பேசுகிறார். அக்னியிலேருந்து, அதாவது அங்கே சொல்கிறாரு அக்னி இவன், அங்கே கர்த்தர் சொல்கிறார் சாத்தானை நோக்கி சொல்கிறார். அதாவது கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. இவன் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா யோசுவா தான் சொல்கிறார். இவன் அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அப்படிங்கிறார். இவன் அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு சாத்தான் சொல்கிறார். இவன் அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி. ஆனால் ஜோசுவா எப்படி நிற்கிறாருன்னா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நிற்கிறார். அப்போ அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லினா, நம்ம நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற அடுப்பில் பார்க்கும்போது அங்கே நிறைய விறகு வச்சுருப்போம். அதில் ஒரு விறகு எடுத்து வெளியே போட்டோன்னா அந்த விறகு எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு எரிகிற நெருப்பிலிருந்து ஒரு கொல்லியை எடுத்து வெளியே எடுத்தோன்னா அந்த கொல்லி முழுவதுமாக எரியாது, பாதி எரிஞ்சிருக்கும், பாதி எரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜோசுவா இருக்கிறாருங்கிறத தேவன் வந்து அங்கே சொல்கிறார். யோசுவாவின் பட்சமாக தேவன் பேசுகிறார். அப்போ அக்னியில் முழுவதும் எரியல, பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருக்குது. இப்போ இந்த நிலைமை தான் யோசுவா நிலைமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் தேவன். சாத்தான கடிது கொள்கிறார். அடுத்து பார்க்குற சகரியா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 8வது வசனம். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இப்போ அன்புக்குரிய சகோதரங்க பார்க்குறோம், அங்கே இப்போதும் பிரதான ஆசாரியன் யோசுவாவே நீ கேள் அப்படிங்கிறார். தேவன் சொல்கிறார், உனக்கு முன்பாக இருக்கிற உட்கார்ந்துருக்கிற,
அதாவது ஜோசுவாவுக்கு பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவாவுக்கு முன்பாக அவங்க தோழரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உன் தோழரும் கேட்க கடவார்கள், இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர். இவர்கள் இவர்கள் பாருங்க, பன்மையில சொல்றார், இவர்கள் அப்படிங்கிறார். அடையாளமாக இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேங்கிறார். அடுத்து என்னமோ தீர்க்கதரிசன பாஷையில் தேவன் பேசிட்டு இருக்கார். அதாவது பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவாவே நீ கேளு, உன்னுடைய தோழரும் கேட்கப்படுவார்கள், இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வந்து வர பண்ணுவேங்கிறார். கிளை அப்படிங்கிற சொல்ல அழைக்கப்படக்கூடிய என்னுடைய தாசனை நான் வர பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறார் 9வது வசனம், சகரியா 3:9. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், ஆ. இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆ. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அடுத்தடுத்து தேவன் பேசிட்டு இருக்கார். அங்கே நிற்கிறது யாருன்னா ஜோசுவா நிற்கிறாரு, சாத்தான் நிற்கிறாங்க. சாத்தானும் நிற்கிறான், ஜோசுவா நிற்கிறார், பிரதான ஆசாரியர் யோசுவா நிற்கிறார். இப்போது இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல்னு ஒரு கல்லை பற்றி பேசுகிறார். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேலே 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரே கல்லில் 7 கண் இருக்கா, கண்கள் வைக்கப்பட்டிருக்குது. இதோ நான் அதில் சித்திர வேலையை நான் நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நான் நீக்கி போடுவேங்கிறார். ஒரே நாளில் தேசத்தின் அக்கிரமத்தை நீக்கி போடுவேன்னு சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அடுத்த சைடில் பார்க்கும்போது அந்த கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு ஜோசுவாவுக்கு முன்பாக. அந்த கல்லில் 7 கண்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. 7 கண்களும் அந்த கல் மேலே பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல் மேலே சித்திர வேலைப்பாடுகள் செய்கிறாராமா. சித்திர வேலைப்பாடுகள் செஞ்சு இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நான் நீக்கி போட்டுருவேன், ஒரே நாளில் நான் நீக்கிடுவேங்கிறார். தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நான் நீக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறார். இப்படியாக வந்து தேவன் வந்து ஏதோ ஒரு சிம்பாலிக்கல் லாங்குவேஜில் தீர்க்கதரிசன பாஷையில் பேசிகிட்டு இருக்கார். அது சொல்கிறாரு சகரியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, அந்நாளிலே அப்படிங்கிறார். என் நாளில்? அந்த ஒரே நாளில் சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த கர்த்தருடைய நாள். அந்த ஒரே நாளில் நீங்கள் ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீங்க அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போது அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்படியாக வந்து இந்த ஒரு 4வது தரிசனம் முடிஞ்சிச்சு. 4வது தரிசனம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் 4வது தரிசனத்தை தேவன் காமிச்சார். சகரியா வந்து பார்க்குறாரு 4வது தரிசனத்தை. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக அந்த பிரதான ஆசாரியர் நிற்கிறார். அடுத்த சைடில் பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்க வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷத்துக்கு பின்னாடி கோரேஸ் ராஜா வந்து அவர் காலத்தில் பாருங்கள், அடுத்த சைடு போப்போம், 2 கோத்திரம், அதாவது கோரேஸ் ராஜாவின் காலத்தில் 2 கோத்திரத்தார் மாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி பாபிலோனை விட்டு வெளியே வந்தாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கலாம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க யார்? கடைசியாக அதாவது 10 கோத்திரம் பிரிச்சுட்டு போனால் அந்த எரேபியாம் காலத்தில் போன அந்த 10 கோத்திரம் வந்து அப்படியே அசிரிய ராஜாக்கள் சிறைப்பிடிச்சு போய் அவங்க என்னன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா இருந்தவங்க யாருன்னா யூதராஜ்யம். அதில் பெஞ்சமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் 2 தான் யூதராஜ்யம். அதில் வந்து சிறைப்பட்டு போகும்போது நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிச்சு போனார். பார்த்தீங்களா, இவங்களை தான் சிறைப்பிடிச்சிட்டு போனார். அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கோரேஸ் ராஜா வந்து சார்ஜ் எடுத்து இந்த ஜனங்களை நீங்கள் போய் ஆலயம் கட்டு அனுப்பிடுறார். அப்போ வரும்போது யார் வந்திருப்பாங்கன்னா, அங்கே இந்த 2 கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தாரும் பெஞ்சமின் கோத்திரம் வந்திருப்பாங்க. கூட வந்து லேவி இருக்கிறாங்க, லேவி கோத்திரம் இருக்கிறாங்க. லேவி கோத்திரம் இவங்களோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்கார கோத்திரத்தார் அவங்க தான். அதனால் அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. பாபிலோனை விட்டு வெளியே வர்றாங்க. பார்க்கலாம் பாருங்கள், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அப்போ பாருங்க, ஆலயம் கட்டுறதுக்கு கோரேஸ் ராஜா அனுப்பிடுறார். நல்லா தெரியும் நமக்கு, நேபுகாத்நேச்சார் அங்கேருந்து எடுத்து வந்த தேவாலயத்தினுடைய பொற்பாத்திரத்தை எடுத்து வந்தார். பார்த்தீங்களா, எடுத்து வந்த நேபுகாத்நேச்சார் அதை என்ன பண்ணார்? தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் வச்சார். அந்த பொற்பாத்திரத்தெல்லாம் கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுத்தோன்னு என்ன பண்ணார்? அவங்ககிட்ட கொடுத்து பிரதான ஆசாரியர் யோசுவா
அப்புறம் செருபாபேல் இவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் போய் ஆலயம் கட்டுங்கன்னு அனுப்பிவிடுறார். இப்போ எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவர்கள் ஆசாரியரும் லேவியரும் அன்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரும் அங்கே என்ன பண்ணுறாங்க, எழுப்பி போய் ஆலயம் கட்ட போகிறாங்க. அப்போ நல்லா பார்க்குறோம், அடுத்த சைடில் ஜனங்கள் பாபிலோனில் இருக்கும் வரை பலி செலுத்தியிருக்க மாட்டாங்க. அதாவது ஜனங்கள் வந்து புறஜாதி தேசம் பாபிலோனில் இருக்க வரைக்கும் பலி செலுத்தியிருப்பாங்களா? ஏன்னா அவங்க வந்து நல்லா தெரியும், அந்த எருசலேமில் போய் சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் பலி செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து அதான் பாபிலோன் சிறப்பட்டு போயிட்டாங்க. அந்த தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டுருச்சு. அப்படிங்கும்போது அவங்க பலி செலுத்திருக்க மாட்டாங்க. அங்கே ஆசாரியர்களுக்கு வேலை இருந்திருக்காது. எங்கே? பாபிலோனில் 70 வருஷத்தில். அப்போ ஆசாரியர்கள் தங்களுடைய வேலையை செய்யாமல் மறந்தே போயிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆசாரியருடைய பணிகளும் அங்கே வந்து செய்யப்படாமல் அவர்கள் தங்கள் வேலையை ஏறத்தாழ மறக்கிற சூழ்நிலை. 70 வருஷம் அங்கே வந்து அவங்க சும்மா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நல்லா பார்க்குறோம் நம்ம. அடுத்த சைடு பார்க்கும்போது, ஆனால் ஆலயம் கட்ட சொந்த தேசம் வரும்போது ஆசாரியர்கள் லேவியர்கள் வேணும். இப்போ ஆலயம் கட்டுறதுக்காக வர்றாங்க. வரும்போது அங்கே ஆசாரியர்கள் வேணும், லேவியர்கள் வேணும். ஏன்னா ஆலயம் கட்டுறது தானே வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்போ அங்கே ஆலயம் கட்டணும்னா யார் வேணுங்க? ஆசாரியர்கள் லேவியர்கள் வேணும். அப்போ பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கணும். அங்கே பிரதான ஆசாரியர்கள் யார் கோத்திரத்துலேருந்து வருவாங்க? லேவி கோத்திரத்தில் யாருடைய வம்சத்துலேருந்து வருவாங்க? ஆரோன்லேருந்து வருவாங்க. அப்போ அங்கே பிரதான ஆசாரியன் தான் ஜனங்களுடைய பலிகளை வந்து மகா பிரசித்த தலத்தில் போய் செலுத்த முடியும், கொண்டு போய் தேவனத்தில் சேர்க்க முடியும். அப்போ பாபிலோன்லேருந்து வெளியே வந்து ஆலயம் கட்டலான்னு வரும்போது அங்கே யார் யார் வர்றாங்கன்னா, யூதா பென்யமீன் கோத்திரத்தார் வர்றாங்க. அங்கே கூடவே ஆசாரியர்கள் லேவியர்கள் வர்றாங்க. அப்போ ஆசாரியர்கள் வந்து பிரதான ஆசாரியனா வெளியே வர்றது யாருன்னா, பாபிலோன்லேருந்து வந்த முதல் பிரதான ஆசாரியன் யாருன்னா ஜோசுவா. பாபிலோன்லேருந்து வந்த முதல் பிரதான ஆசாரியன் ஜோசுவா. அப்போ இப்படியாக வந்து பார்க்க அடுத்த சைடில், அதாவது பாபிலோன்லேருந்து வந்த முதல் பிரதான ஆசாரியன் ஜோசுவா அப்படின்னு பார்த்தோம். அப்போ சகரியா தரிசனத்தில் பிரதான ஆசாரியன் ஜோசுவாவை தான் பார்க்குறாரு. இந்த ஜோசுவாவை தான் பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. சகரியா எப்படி தரிசனம் சொல்கிறாருன்னா, ஆலயம் கட்டுறதுக்கு தடையாகுது, ஜனங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தேவன் இவர் மூலியமாக தரிசனங்களை சொல்கிறார், தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார், தரிசனங்களை காமிக்கிறார். அப்போது சகரியா பார்த்த தரிசனத்தில் பிரதான ஆசாரியன் ஜோசுவா தான் பார்க்குறாரு. இந்த பாபிலோன்லேருந்து சிறையிருப்பிலிருந்து ஆலயம் கட்டுறதுக்கு வரும்போது அங்கே பணி செய்ய வந்த பிரதான ஆசாரியன் ஜோசுவா தான் சகரியா தரிசனத்தில் பார்க்குறாரு. அப்போ ஏன் வந்து அழுக்கு வஸ்திரம் தரித்த ஜோசுவாவை காமிக்கிறார்? இங்கே வந்து தேவன் வந்து ஜோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறார். ஏன்னா தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்கிறாரு பிரதான ஆசாரியன் ஜோசுவா? அழுக்கு வஸ்திரம் தரிச்சவராக நிற்கிறார். இப்படி நம்ம நிற்க முடியுமா? அப்போது ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம ஆசிரியப்பு கூடார பாடத்திலேயே கேட்டிருக்கிறோம். ஆசிரியப்பு கூடாரத்தில் அந்த பிரகாரத்துக்குள்ளே நுழையும் போது உள்ள என்ன இருக்குது? முதல்ல உள்ளே போகும்போதே அங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அது பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கும், தண்ணி தொட்டி இருக்குது. தண்ணி தொட்டியில் வந்து தங்களை கழுவி கொண்டு தான் அங்கே எல்லா ஆசாரியர்களும் அங்கே வேலை செய்யணும். அப்போது அடுத்த ஸ்டைல் பார்க்கும்போது ஆசாரியர்கள் பலி செலுத்தும் போது தங்களை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும். அதனால தான் தண்ணி தொட்டி. உள்ளே போய் தேவன வேலை செய்யும்போது முதல்ல நேராக தண்ணி தொட்டிக்கிட்ட போய் தங்களை என்ன பண்ணணும்? தங்கள் கைகளையும் கால்களையும் சுத்திகரித்து பரிசுத்தமாகிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து ஆசாரிய பணிகள் செய்ய முடியும். ஆசாரியர்களுடைய ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு தேவன் சொல்லியிருக்காரு எப்படி இருக்கணும். அதாவது சணல் ஏபோது தரித்து அவங்களுடைய உடை முதற்கொண்டு எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். அவங்க தங்களுடைய கைகள் கால்களுக்குடைய கரைகளை கழுவிக்கொள்ள வேணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம் அடுத்த சைடில் ஆசாரியர்கள் பரிசுத்தத்தோடு அங்கே வந்து தங்களுடைய பலிகளை செலுத்த வேண்டும். இது வந்து தேவன் அவங்க கொடுத்த கட்டளை. இப்படியாக வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் இங்கே பார்க்குறோம். எஸ்ரா 2ஆம் அதிகாரத்தில் 1-2 பார்க்குறோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பில் இருந்த எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மெத்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. யாரெல்லாம் வந்தாங்கிற தொகையை அங்கே கொடுத்துருப்பார் தேவன். அதே நேரத்தில் வந்து எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும். பாருங்க, யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவா, இவர் தாங்க யோசுவா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவான்னு சொன்னது இந்த யெசுவா தான். அவன் சகோதரராகிய ஆசாரியரும் பார்க்குறோம்.
அதுக்கடுத்து செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். பாருங்க, அங்கே ஆலயம் கட்டுறதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, சிறையிருப்பிலிருந்து வந்து ஆலயம் கட்டலான்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல கட்டினது பலிபீடத்தை தான். முதல்ல பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடத்தை முதல்ல கட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த சைடு கொடுப்போம். பலிபீடத்தை கட்டி முடிச்சுட்டு அங்கே அடுத்தது வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவா இவர் தாங்க பிரதான ஆசாரியன். ரீபீட் நம்பர் 1491 இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது யோசதாக்கின் குமாரன் யெசுவா அவர் பிரதான ஆசாரியனாக இருந்து அங்கே வந்து செஞ்சார். அப்போ யெசுவா அப்படிங்கிற வார்த்தை, யெசுவாங்கிற வார்த்தை ஜோஸ்வா, யெசுவா ஜோஸ்வா எல்லாம் ஒன்று தான். அங்கே யெசுவான்னு கொடுத்துருப்பாங்க, யோசுவான்னு கொடுத்துருப்பாங்க. சகரியா 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். இப்போ ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் அங்கே சிறப்பாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆலயம் கட்டக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே தடையாயிருச்சு. அடுத்த சைடில் பார்க்கும்போது அங்கே ஆலயம் கட்டக்கூடிய பணிகள் வந்து நின்று போச்சு. சகரியா 4ஆம் அதிகாரத்தில் கூட எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பாருங்க, இங்கே ஆலயம் கட்டுறக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே தடையாகி போய் பாருங்க, பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷம் வரைக்கும் நின்றுச்சு. ஆலயம் கட்ட முடியல. கிட்டத்தட்ட ஆலயம் கட்டலாம் நம்ம கிளம்பி வந்து ஆலயம் கட்டுறக்கு ஆரம்பித்து அங்கே நடந்துட்டு இருக்கும்போது தடை பண்ணினதுனால கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தடையாகி போச்சுன்னா 14 வருஷம் ஆலயம் கட்ட முடியாதபடி, 14 வருடம் ஆலயம் கட்ட முடியாதபடி தடை செய்யப்பட்டுச்சு. அப்போது அந்த ஜனங்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ இவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகள் தான் எஸ்ரா புஸ்தகத்தில் படிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த ஜனங்கள் உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் பயன்படுத்தின தீர்க்கதரிசிகள்னு பார்க்குறோம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். பாருங்க, இவங்கெல்லாம் அதாவது அடுத்த சைடில் சகரியா, ஆகாய், எஸ்ரா இவங்க எல்லாமே அங்கே தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நல்லா பார்க்குறோம். நம்ம அடுத்த சைடில் பார்க்குறோம். அதான் எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1-2 யாரெல்லாம் அங்கே தீர்க்கதரிசனம் சொன்னாங்க போது இந்த சகரியா, ஆகாய், எஸ்ரா இவங்களாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே எஸ்ரா புஸ்தகத்தில் பார்க்குறோம் 6ஆம் அதிகாரம் வசனம் 14-15 அதாவது தடைகளை மீறி ஆலயம் கட்டுறாங்க. 14-15 அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்துச்சு. அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய கட்டளையின் படியேயும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். பாருங்க, ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. 14 வருஷம் தடைக்கு பின்னாடி இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்கதரிசனால ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்படி வந்து 14 வருஷம் கழிச்சு அந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்து அந்த கட்டி முடிச்சிட்டாங்க சிறப்பாக. இந்த பாடத்தில் பிரதான ஆசாரியனாக ஜோசுவா வந்து அவர் பார்க்குறோம் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கார். ஆசாரியன் என்ன வஸ்திரம் தரிச்சிருக்காருன்னா, அதாவது அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கார். அப்போ ஜோசுவா வந்து இந்த பாடத்தில் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துறார். யாரையா? அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் சபை வகுப்பாரையும் 2 பேர்த்தையும் அடையாளப்படுத்துறார். பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. அப்போ நாம் எல்லாமே நமக்கு எல்லாம் யார் தலை? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தலையாக இருக்கார். நாமெல்லாம் சரீர அங்கங்கள். அப்படின்னா தலை தான். நம்ம எல்லாமே ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியன் யாருங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ பிரதான ஆசாரியன் அப்படிங்கும்போது அதுலேயே நம்ம எல்லாமே அவர் தலையாக இருக்கார், நம்மளாம் சரீர அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே வந்து கர்த்தரையும் அவருடைய சபை வகுப்பாரையும் தான் யோசுவா வந்து பிரதான ஆசாரியனாக ஜோசுவா வந்து அடையாளப்படுத்துகிறாரு. புரிஞ்சுங்களா? அப்போது அன்புக்குரிய சகோதரர்கள் இங்கே அடுத்த ஸ்டைலில் பார்க்கும்போது, அதாவது அவருடைய திருச்சபையின் வகுப்பாரை
கர்த்தரையும் திருச்சபை வகுப்பாரையும் அதாவது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா வந்து அடையாளப்படுத்துறார். பார்க்குறோம், அக்னியிலேருந்து எடுக்கப்பட்ட கொல்லி அப்படின்னு சொல்கிறார். அங்கே யார் சொன்னது இந்த வார்த்தையை? யோசுவா கிட்ட சொல்லல, சாத்தான் கிட்ட சொல்கிறார். யாருன்னா கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், இவன் அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி, அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி. பாருங்க, அக்னியிலேருந்து எடுக்கப்பட்ட கொல்லி எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, அடுத்த ஸ்டேட் பார்ப்போம். அதாவது அக்னியிலேருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி என்பது, அக்னி என்றாலே பொதுவாக பரிசுத்த வேதாந்தத்தை பொறுத்தளவுக்கு சோதனையை தான் அடையாளப்படுத்துது அக்னி. அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து ஆலயம் கட்ட சொந்த அதாவது இஸ்ரேல் ஜனங்க வந்து ஆலயம் கட்டுறதுக்காக சொந்த தேசம் போயிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா ஆபத்து இருந்துச்சு. யாருன்னா புரஜாதிகளால் அவங்க ஆலயம் கட்ட முடியாத அளவுக்கு புரஜாதிகள் வந்து அங்கே இடைஞ்சல் பண்ணுறாங்க, அதிகமாக நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே வந்து ஆலயம் கட்டுறதுக்கு அங்கே தலைமையேற்று நடத்துறது யாருன்னா பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அவர் தான் அங்கே தலைமையேற்று பிரதான ஆசாரியன் தான் ஆலயத்துக்கு முக்கிய பொறுப்பு. அப்போ அவர் தான் அங்கே லீட் பண்ணுறாரு, கூட ஆசாரிகளும் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஆலயம் கட்டுறதுக்கு அங்கே தடை ஏற்படுது, யாரால? புரஜாதிகளால். அப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவா யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னா கர்த்தரையும் அவருடைய திருச்சபையும் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இங்கேயும் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் சபை கட்டப்பட்டு இருக்குது. இங்கேயும் பாருங்கள், அங்கே புரஜாதிகளால் எப்படி ஒரு ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இங்கேயும் புரஜாதி ஜனங்களால் வந்து ஆபத்து ஏற்படும். அதாவது புரஜாதி ஜனங்களால் மட்டும் இங்கே ஆபத்து இல்லை. பாருங்கள் அன்புக்குரிய சாத்தானால் ஆபத்து இருக்குது. அங்கே யார் இங்கே பிரதான ஆசாரியனுக்கு எதிராக போய் விரோதம் செய்ய யார் நிற்கிறது? கர்த்தர் தூதன் கும்பா யார் நிற்கிறாங்க? சாத்தான் நிற்கிறான். பிரஜாதி ஜனங்களுங்க இப்போ சாத்தான கருவியாக பயன்படுத்துகிறான். ஆனால் மெயினாக விரோதமாக யார் நிற்கிறதாங்க? சாத்தான் நிற்கிறான்னு பார்க்குறத பார்க்குறோம். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 மற்றும் 2. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இப்போ நல்லா பார்க்குறோம், யார் இங்கே விரோதம் செய்யறதுக்கு நிற்கிறாங்க? சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறார். யாருக்கு வலது பக்கத்தில்? கர்த்தருக்கு. அவனுக்கு அப்படின்னா யோசுவாவுக்கு. இப்போ கர்த்தருடைய தூதன் இருக்கார், அவருக்கு முன்பாக 2 பேர் நிற்கிறாங்க. சாத்தான் நிற்கிறான், யோசுவாவும் நிற்கிறாங்க. இப்போ கர்த்தர் வந்து சாத்தான் நோக்கி சொல்கிறார், உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்கிறார். இவனை அக்கிலையும் தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்காரு. அப்போ பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கலாமா? பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரிக்கலாமா? பிரதான ஆசாரியனால எப்படி இருக்கணும்? தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளை தங்களை பரிசுத்தமாக அவங்களுடைய கரைதிரை இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவர் அழுக்கு வஸ்திரம் தரிச்சு நிற்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் தான் வந்து அங்கே சாத்தான் என்ன பண்ணான்னா குறை சொல்லிகிட்டே இருக்கிறான். பாருங்கள், இவர் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்காருங்க, இவர்கிட்ட சுத்தம் இல்லைங்க, இவர் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ இது குறித்து நம்ம வேறு எங்கேயாச்சும் வசனம் படிக்கலாமான்னா, ஆமாம், திருச்சபை ஜனங்க மேலே சாத்தான் குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். அது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த வசனத்தில் படிச்சிங்களா? அதாவது நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணிட்டான்? தாளத்தட்டு போயிடும். இரவும் பகலும் அவன் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறானா? யாரை பற்றி? சபை வகுப்பாரை பற்றி. தேவனுக்கு முன்பாக குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் தள்ளப்பட்டு போவான்னு அங்கே தேவன் சொல்கிறார். அவன் என்னதான் குறைகள் சொன்னாலும் அவன் தள்ளப்பட்டு போயிடுவாங்கிறாரு. ஏன்னா அங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா இருக்கிறாரு, அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கார். அதை வந்து தரிசனத்தில் காமிக்கிறார் சகரியாவுக்கு. அந்த ஸ்லைட் அடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறாரு. அவருக்கு முன்பாக ஜோசுவா நிற்கிறாரு, அழுக்கு வஸ்திரம் தரிச்சு வரா. அழுக்கு வஸ்திரம் தரிச்சு நிற்கும்போது ஜோசுவா எப்படி நிற்பார்னா, அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸே அழுக்கு ட்ரெஸ்ஸு, பிரதான ஆசாரியன் அப்படின்னு ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு அப்படி பண்ணியிருக்கும்போது அங்கே ஒரு குற்றவாளியோடு தான் நிற்கிறாரு. ஆனால் அங்கே சாத்தான் எப்படி இருக்காரு? அவனுக்கு வலது பக்கம். பாருங்கள், ஜோசுவாவுக்கு வலது பக்கம் நிற்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்போவுமே கோர்ட்டில் வந்து நீதிபதி இருப்பார். நீதிபதிக்கு வலது பக்கம் யார் இருப்பாங்க? வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிக்கு வலது பக்கம் குற்றம் செய்யாதவங்க இருப்பாங்க, இடது பக்கம்
குற்றவாளி இருப்பாங்க. இவன் தான் குற்றவாளி, சாத்தான் தான் குற்றவாளி. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, குற்றவாளியா இருக்கிறவன் என்ன பண்றான்னா, அவன் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறான். யார் மேல? அவன் சரியில்ல, அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லைன்னு அங்க பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா மேல வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க வந்து அவன் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப சபை ஜனங்கள் மேல இவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு நமக்கு விரோதமா குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். தலையா இயேசு கிறிஸ்து அவர் வந்து பரிசுத்தமுள்ளவர், மகா பரிசுத்தமுள்ளவர். ஆனா அவருடைய சரீரம் எப்படி இருக்குங்க? சரீர அங்கங்கள் யாரு? நாம தான். இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து அவர் சபையின் ஜனங்கள வந்து கூட்டி சேர்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இங்க என்ன ஆகுதுன்னா, சபை ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க. பிரதான ஆசாரியன் அப்படிங்கன்னா ஒட்டுமொத்தமா சபை கர்த்தர் எல்லாம் சேர்ந்து தான். தலையாகிய கிறிஸ்துவும் சரீர அவயவங்களாகி நாமளும் சேர்ந்து தான் திருச்சபை. அப்போ இங்க வந்து நம்ம குறைகளோட நிக்கிறோம். இப்ப நம்ம மேல குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் சாத்தான். இப்ப ஆனா என்ன பண்றாருன்னா, அங்க தேவன் வந்து கர்த்தர் என்ன செய்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அவர் மேல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் எடுக்க சொல்றாரு. அதாவது அவர் தமக்கு முன் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போடுங்கங்கிறார். அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தூதர்கள் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போடுங்கிறார். அப்புறம் அங்க சொல்றாரு ஜோசுவா கிட்ட, இதோ நான் உன் அக்கிரமத்தை முன்னிலிருந்து நீக்கிட்டேன் அப்படிங்கிறார். அக்கிரமத்தை முன்னிலிருந்து நீங்க செஞ்சு உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிச்சுங்கிறார். அடுத்து இது மாதிரி அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு சிறந்த வஸ்திரத்தை உடுப்பிக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது அவன் சிரசு மேல சுத்தமான பாகை வைங்கிறார். சுத்தமான பாகை வச்சான் சிரசு மேல வைப்பார்களாங்கிறார். அப்போ உடனே சுத்தமான பாகை அவன் சிரசு மேல வச்சுட்டாங்க. அப்போ அவனுக்கு வஸ்திரங்கள் தரிப்பித்தாங்க, சுத்தமான பாகையும் வச்சுட்டாங்க. பாகை என்பது பார்க்குற அடுத்த சைடில் பார்க்குறோம். அதாவது வஸ்திரம் என்பது ஆசாரியத்துவத்தை குறிக்குது. அது தகுதி இல்லாமல் நிற்கிறாரு. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனா இருக்காரு. நாம் ஆசாரியனாகிற தகுதியாக்குறோமா? ஜோசுவா போல தான் நம்ம நிற்கிறோம். அதாவது அழுக்கு வஸ்திரம் தரிசித்தாக்குறோம். அப்போ அந்த ஆசாரியத்துவத்துக்கு நம்ம தகுதி இல்லாமல் இருக்கிறோம். சுத்தமான வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார், தகுதிப்படுத்துறார். அப்புறம் பாகை என்பது எதை குறிக்குதுன்னா, அந்த பாகை ஆசாரியர்கள் அணிஞ்சிருக்கணும். அது வந்து அவருடைய ஒரு அத்தாரிட்டி, அதிகாரத்தை குறிக்குது. ராஜரீகத்தை அடையாளப்படுத்துது. இப்போ ராஜரீகத்தை வந்து அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் மகிமையை வந்து தேவன் வந்து அங்கே கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கலாம் சகரியா 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ ம், கேள். ம், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். ம். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். பாருங்க, இப்போ யோசுவாவுக்கு இப்போ அழுக்கு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கலாம். அழுக்கு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த நம்ம சபை வகுப்பாருக்கு சொல்றாரு, யோசுவாவே கேள் அப்படின்னு நம்மளை கேட்க சொல்றாரு. உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்கிறவர்கள். அந்த தோழர்கள் நம்ம உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இந்த அழைப்பில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கேளுங்க. இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர். இப்போ நாமெல்லாம் வந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக இருக்கக்கூடிய அந்த லேசில் போயிட்டு இருக்கிறோம். அப்போது இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என்னுடைய தாசனை வரப்பண்ணுவேன்னு சொல்கிறார் தேவன். அப்போ இந்த கிளை எண்ணப்பட்டவராகிய தாசன் இவர் யாருங்க? எப்போ வந்தார்? வரப்பண்ணுவேன்னு நினைச்சு சொன்னார் சகரியா மூலியமா. ஆனால் அன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1874 அடுத்த 1874 வந்துட்டார். கிளை எண்ணப்பட்ட என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த தாசன் யார், கிளை யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை இது அடையாளப்படுத்துகிறது. கிளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கிளை அப்படின்னா ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது? கிளை. அடுத்த சைடில் பார்க்கும்போது கிளை எனப்பட்டவராக என்னுடைய தாசனை நான் வரப்பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ தாசன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் கிளை. அவரை நான் வரப்பண்ணுவேன் அப்படிங்கிறார். அவர் வந்து என்ன செய்வார்? 1824 வரப்பண்ணுன்னு 2ஆம் வருகை குறித்து பேசுறாரு. அப்போ 2ஆம் வருகையில் வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்க்கும்போது சரியா 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், ம். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் அப்போ என்று பாருங்க, கர்த்தர் சொல்றார். அப்போ ஜோசுவாவுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு கல். அப்போ ஜோசுவாவுக்கு முன்பாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கல் மேலே 7 கண்கள் இருக்கு. 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கல்லில் என்ன பண்ணுறாராமா? சித்திரை வேலைப்பாடுகள் செய்கிறாராம். சித்திரை வேலைப்பாடுகள் நல்லா தெரியுமா? எம்ப்ராய்டரிங் ஒர்க், கொஞ்சம் கலை நுட்பமான வேலைகளை செய்கிறார், அழகுபடுத்துறார்.
அழகுபடுத்துறாரு. அப்போ சித்திர வேலைப்பாடுகள் செஞ்சா தான் அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அந்த ஒரு ஒரு கல்லுலயே அழகழகா செதுக்கும் பொழுது ரொம்ப அது கிராண்டா நமக்கு தெரியும். அது மாதிரி சித்திர வேலைகள நிறைவேத்துறாரு அந்த கல்லு மேல. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த தேசத்தின் அக்கிரமத்த ஒரே நாள்ல நான் நீக்கி போடுவேன் அப்படிங்கிறாரு. தேசத்தின் அக்கிரமத்த ஒரே நாள்ல நான் நீக்கி போட்டுருவேன் அப்படின்னு சேனையில கர்த்தர் சொல்றாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம், ஒரு கல்லு ஜோசுவாவுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கல்லுல தான் வந்து 7 கண்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல சித்திர வேலைப்பாடுகள் செய்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது கல்லு. பாருங்க அடுத்த சைடு. கல் என்பது எதை குறிக்குது? இந்த கல்லு பாருங்க 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த சைடுல பார்க்கும்போது கல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அப்போ கல் பாருங்க நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த கல் யாரு அடையாளப்படுத்துறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே பிரமிடு பாடத்துல பார்த்துக்கிறோம். அந்த மூளைக்கு தலைக்கல் எதுங்க அது? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறது. அதாவது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிற கல்லு தான் என்ன ஆச்சுங்க? மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அந்த கல் வந்து யாருன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த கல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கல்லு மேல 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்குங்கிறாரு. அப்ப அந்த 7 கண்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 7 கால சபை. அப்போ 7 கால சபையும் யார் மேல அந்த கட்டப்பட்டு வந்திருக்குது? அந்த பிரமிடை எப்படி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மேலே வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டுச்சோ, அது எப்போவுமே அந்த அஸ்திபார கல் மேலே தான் எல்லாமே வச்சு கட்டப்படும். அதே மாதிரி சொல்கிறார், யோசுவாவே கேளு, உனக்கு முன்பாக ஒரு கல் வச்சிருக்கிறேன், அந்த கல் மேலே 7 கண்கள் பொறிக்கப்பட்டிருக்குங்கிறார். அப்போ அந்த கல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மேலே பொறிக்கப்பட்ட 7 கண்கள் அப்படிங்கிறது 7 கால சபை. அப்போ 1,44,000 பேர் 7 கால சபையில் பாருங்கள், எபேஸ்லேருந்து லாஸ்ட்டாக லவோதிக்கேயா வரைக்கும் 7 கால சபை அந்த காலகட்டத்தை அடையாளப்படுத்துகிறது. அங்கே 7 கால சபையிலேருந்து இந்த 1,44,000 பேர் வந்து அங்கே வந்து பூர்த்தியாகிறாங்க, வர்றாங்க. அதான் சொல்கிறாரு அந்நாளிலே அப்படிங்கிறார். அதாவது ஒரே நாளில் தேசத்தின் அக்கிரமத்தை நீக்கி போடுங்கிறார். அது எந்த நாள் நீக்கி போடுவார்? அவருடைய நாளில், கர்த்தருடைய நாளில். அப்போ கர்த்தருடைய நாள் நம்ம பார்க்குறோம், அவருடைய 1000 வருஷ அரசாட்சி. கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். அப்போ அவர் ராஜ்யத்தில் தான் வந்திருக்கார். 1874 வந்துட்டாருனாலே அவர் ராஜ்யத்தில் தான் வந்திருக்கார். அவருடைய நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்நாளிலே அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த அந்நாளுங்கிறது 7வது 1000 வருடத்தை, அதாவது அவருடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த 7வது 1000 வருடம் அவருடைய ராஜ்யத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் என்ன செய்ய போகிறார்? எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறாரு. தேசத்தின் அக்கிரமத்தை அந்த ஒரே நாள் என்ன பண்ணுறார்? நீக்கி போடுவார் அப்படிங்கிறார். அப்போ அந்த நாளில் வந்து நீக்கி போடுவார். அதான் சொன்னார், அந்நாளில் நான் நீக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த நாளில் நீக்கி போட்டு அந்த தாசன் கிளை எனப்பட்ட தாசன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இது எல்லாமே செய்கிறார் அப்படின்னு பார்க்குற நமக்குரிய சொல்ல அந்நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவார். அப்போ கர்த்தர் அவருடைய திருச்சபை அங்கே வந்து என்ன ஆகப்படுதுன்னா பரிசுத்தமாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேசத்தின் அக்கிரமம் என்ன ஆகுதுங்க? ஒரே நாளில் அங்கே நீக்கப்பட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அன்புக்குரிய கிளை எனப்பட்ட என் தாசனை நான் வரவழைப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த தாசன் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகை குறித்து பேசுகிறார். அதுதான் நம்ம மல்கியா கூட தான் சொல்கிறாரு. மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். இது கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து மல்கியா சொன்ன தீர்க்க தரிசனம். அதாவது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் எங்கே வராரு? தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக, இப்போ ஆலயம் அவருடைய திருச்சபை தீவிரமாக வரப்போகிறாரு. ஒரு நாளை அவர் வரும்போது என்ன நடக்குன்னா, அந்த பூமியில் சகிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அவர் வரும் நாளை சகிக்க முடியாது, அவருக்கு முன்பாக யாரும் நிலைநிற்க முடியாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து புடமிடுவன் அக்னியை போல இருப்பார், வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். அவர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பாருங்க, உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். வெள்ளிங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கடுத்தது வந்து லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். அப்போ லேவியின் புத்திரை ஏன் சுத்திகரிக்கணும்? ஏன் சுத்திகரிக்கணும்?
லேவியின் புத்தர் யாருன்னா இன்னைக்கு திருச்சியின் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம தான். இங்கே வந்து பார்க்கிறோம், நம்ம சுத்திகரிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். அதனால தான் பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான் நம்ம மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறான். இவங்க சரியில்லைங்க, பார்த்தீங்களா, அவங்க நேற்று அந்த தப்பு பண்ணாங்க, முந்தின அந்த தப்பு பண்ணாங்க, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான் நம்ம மேலே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம நீதியாய் காணிக்கை செலுத்தும்படியாக அவளை பொன்னை போல வெள்ளையை போல புடமிட்டு இருக்கார் கர்த்தர். இன்னைக்கு வந்து 2ஆம் வருகையில் வந்து நம்மளை வந்து நம்ம நீதியாக காணிக்கை செலுத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் முடிவு செஞ்சு இன்னைக்கு நம்ம வெள்ளியை போலையும் பொன்னை போலையும் புடமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம புடமிட்டு பட்டு கொண்டிருக்கிறோம், நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் வந்து சொன்னார், இவன் மேலே இருக்கக்கூடிய அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுருங்கிறாரு. நல்லா சுத்தமான வஸ்திரத்தை தரிப்பீங்கிறாங்க. இப்போ நம்ம அழுக்கு வஸ்திரத்தோடு தான் நிற்கிறோம். நம்ம யாராச்சும் பூர்ணமாக இங்கே இருக்கிறோமா? இல்லை. எல்லாமே பாருங்கள், அபூர்ணத்துலேருந்து நம்ம பூர்ணத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பூர்ணம் ஆகக்கூடிய ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கான விஷயங்கள் இருக்குது. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் அந்த 4 நாட்கள் பரிசுத்தமாயிட்டு இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தத்துக்கு பூர்ண நிலைமை நம்ம அடையலை. நம்மகிட்ட அழுக்கு இருக்குது, கரை இருக்குது. அப்போது அந்த ஒரு கரை இருக்கிற சூழ்நிலையில் வந்து சாத்தானும் என்ன பண்ணான், நம்ம மேலே குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணான்னு அதெல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லை. நமக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவன் அக்கினியில் தப்பி வைக்கப்பட்ட கொல்லி, ஏன்னா அக்கினியில் தப்பி வைக்கப்பட்ட கொல்லின்னு சொல்கிறாரு. சோதனையில் இருக்காங்க இவங்க, நம்ம மேலே அவர் வந்து இரக்கம் காமிக்கிறார். நம்ம சோதனையில் இருக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த சோதனை மத்தியில் தான் இவங்க வந்து அக்கினியில் தப்பி வைக்கப்பட்ட கொல்லி, பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் அப்படியே கொல்லி போல் இருக்கிறாங்க. இனி ஒன்றும் இவங்க மேலே குறை சொல்லாத, நான் பார்த்துக்கிறேங்கிறார். நம்ம மேலே குற்றம் சாட்டுகிறவன் அவன் தான் தாழ தள்ளப்பட்டு போயிடுவான். அதனால் நமக்கு வந்து எவ்வளோ ஃபேவர் தேவன் செய்கிறான்னு பாருங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து அங்கேருந்து வெளியே வந்து முதல்ல கட்டினது என்னென்னா பலிபீடம். தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன கட்டினாங்க, அதான் எஸ்ரா புஸ்தகத்தில் படிக்கிறோம் 3:1-2. அதாவது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு பலிபீடம் கட்டினாங்க முதல்ல. அப்போ பலிபீடம் தான் முதல் கட்டுறாங்க, அடுத்த சைடில் பலிபீடம் கட்டுறாங்க. அப்போ அந்த பலிபீடம் எதை குறிக்குது, நம்ம வந்து பாருங்கள், அவங்க முதல் பலிபீடம் கட்டுறாங்கன்னா நம்மளாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆலயம் கட்டணும்னு வந்துட்டோம். நாம் வந்து பலிபீடமாக மாறணும். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் முதல்ல எப்படி பலிபீடமாக மாறணும்னு மாறி காமிச்சார். பலிபீடம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பலிபீடம் யார் அடையாளப்படுத்துகிறாங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ பலிபீடம் அப்படின்னாலே கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை அடையாளப்படுத்துகிறது, கர்த்தர் ஈடுபலி. அப்போ நம்ம பலவீனத்தில் இருக்கிறோம், சோர்வு இருக்கிற எல்லாமே தெரியும். அதான் நமக்கு எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அங்கே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம பிரதான ஆசிரியர் வல்லவராக இருக்கார். நம்ம சோதனைக்குள்ளே தான் இருக்கிறோம், அக்கினிக்குள்ளே தான் இருக்கிறோம், நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வந்து வல்லவராக இருக்கார். அதான் நம்ம பார்க்குறோம், நாம் ஒவ்வொருவருமா நம்மளை வந்து ஜீவபலியாக செலுத்துறதுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை பலி செலுத்திட்டு போயிட்டார். அவருடைய அடிச்சோட பின்பற்றி வரக்கூடிய நாமும் அவருடைய சரீரம் அவன் அங்கங்கள் நாமும் பலி செலுத்தணும்னு பார்க்குறோம். அதான் எபிரேயர் 13:10 பார்க்குறோம். அதாவது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நம்ம ஒவ்வொருவருக்கும் பலிபீடம் உண்டு. நம்ம ஏன்னா ஜீவபலியை நம்ம செலுத்த வந்துக்கிறோம். இப்போ நம்மளை பலி செலுத்துறதுக்கான பலிபீடம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல். அவர் தான் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கார். அவர் எப்படின்னா பாருங்கள், அந்த பலிபீடத்தை தன்னை பலி செலுத்தினார். எப்படி பலி செலுத்தினார் பார்க்கும்போது எபிரேயர் 13:13 படிக்கலாம். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நகரவாசல் பாடப்பட்டிருக்கார். அதனால் பாருங்க, நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஆமாம், இப்போ நாமும் அவருடைய அடிச்சு பின்பற்றி போகணும்னு பார்க்குறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, எபேசியர் 5:2 சொல்கிற மாதிரி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த மாதிரி சுகந்த வாசனையான காணிக்கை பலியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி நாமும் நம்மையும் எப்படின்னா பலி செலுத்தும் போது அப்படி ஒப்பு கொடுக்கணும்னு பார்க்குறோம். அப்போ இங்கே ஆலயம் கட்டுறப்படி அங்கே நடந்துச்சு, அங்கே வந்து தடை ஏற்பட்டுச்சு, எதிரிகள் தடை செஞ்சாங்க. பாருங்கள், இங்கேயும் நமக்கு தடை ஏற்படுது. பாருங்கள், யாரால் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம படிக்கிறோம், கொலைசெயல்கள் எழுதுவது பார்க்குறோம். அதாவது 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அன்புக்குரிய சகோதரர்களே 5-6 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை இதெல்லாம் அழிச்சு போடுங்கிறாரு. இவங்க போட்டு கீழ்ப்படியான பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கி வரும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் கொலைசெயல் 3:8.
இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாமே சாத்தானால் நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகள், எதிரிகள் தான். இது எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சுங்கிற கோபம், மூர்க்கம், பொறாமை, நம்ம வாயில பிறக்கலாகாத தூசணமான வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள் இதெல்லாம் விட்டுருங்கிறாரு. அப்போது அது சொல்கிறாரு, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீங்கிறாரு. பழைய மனுஷன் செய்களை களைஞ்சு போடுங்கிறார் கொலோசியர் 3:9-10. இப்படியாக வந்து நம்ம புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறோம், புதிய சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். இந்த எதிரிகள் நமக்கு அதிகம். இந்த எதிரிகளை வந்து நம்ம அழிக்கணும். அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து எதிரிகளை அழிச்சிட்டு தான் ஆலயம் கட்டினாங்க. இங்கே நாமும் நமக்கு சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறாங்க. சாத்தான் மிக பிரதான எதிரியாக இருக்கிறான். அவன் வந்து நம்ம மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். அவனையும் ஜெயிக்கணும். அப்போ பாருங்க, அவனை விடக்கூடிய அந்த ஆயுதங்கள் அதுவும் நமக்கு எதிரிகள் தான். இந்த எதிரிகளை நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம இங்கே ஆலயம் கட்ட முடியும் சொல்லி பார்க்குறோம். எப்போ இந்த எதிரிகளை அழித்து விட்டு தான் நம்ம ஆலயம் கட்டணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஆவிக்குரிய ஆலயமாக பாருங்கள், தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக மாறணும். நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்கன்னு படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த ஆவிக்குரிய ஆலயம் கட்டுறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுபட்டார், அப்போஸ்தலர் எவ்வளோ பாடுபட்டாங்க, நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த சைடில் பார்க்கும்போது கர்த்தருடைய பாடுகள் பாருங்கள், சிலுவையின் மரணம் வரையும் தான். அவர் என்ன பண்ணாருன்னா தன்னை வந்து பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்படியாக வந்து கர்த்தர் வந்து தன்னை ஆலயமாக மாற்றுவதற்காக ஏகப்பட்ட பாடுகளை பட்டார். அதே போல் அப்போஸ்தலர் படித்தோம்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் பாருங்க, அதாவது யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தடவை அடிக்கப்பட்டங்கிறார். இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தங்களை ஆலயமாக மாற்றுறதுக்காக. 3 தடவை மில்லாறுகளால் அடிபட்டிருக்கார், ஒரு தடவை கல்லறி நின்றுருக்கிறேன், 3 தடவை கப்பல் சேர்த்துறது, இப்படி நிறைய சொல்கிறார். அப்புறம் அவங்க கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் பார்க்குறோம் அவங்க என்னென்ன கஷ்டங்களுக்குள்ளே போனாங்க, எத்தனை மோசங்கள், எத்தனை கஷ்டங்கள், உபத்திரவங்களை தான் பார்க்குறோம். பல வகையான பிரச்சனைகள் மத்தியிலே தான் அவங்க ஆலயம் கட்டினாங்க அப்போஸ்தலர் ஒவ்வொருவருமே. அதே மாதிரி தான் நமக்கும் பிரச்சனைகள் வரும், அது மத்தியில் தான் வந்து ஆலயம் கட்ட முடியும். அதான் சொல்கிறாரு, நம்ம இடத்துல தேவன் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, அன்னைக்கு ஆலயம் கட்டுறதுக்கு தலையேற்படும்போது இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், சகரியா, ஆகாய் போன்றவர். இன்றைக்கும் நம்ம ஆலயம் கட்டுறதுக்கு தலையாக இருக்கும்போது அவங்களுடைய வார்த்தைகள் தான் நமக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 4-5. ஆனாலும் செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, செருபாபேலே திடன்கொள்னு சொல்கிறாரு. யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். பாருங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு வந்து தேவன் வந்து நல்ல அழகான வார்த்தைகளை சொல்கிறார். ஏன்னா நம்ம திடன் கொள்ளணும். நம்ம ஆலயம் கட்ட வந்திருக்கிறோம், பயப்படக்கூடாது. எதிரிகளால் என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா சாத்தான் பிரதான எதிரியாக இருந்து நமக்கு பயங்கரமான துன்பங்களை கொண்டு வருவான், சோதனைகளை கொண்டு வருவான். பயப்படக்கூடாது. அதான் சொல்கிறாரு, நம்ம அவங்க அசதியாக இருந்தாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. நமக்கு சொல்கிறார் அப்போஸ்தலர் பவுல் மூலிமா ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம அசதியாக இருந்துடக்கூடாது, ஆவியில் அனலாக இருக்கணும்னு சொல்கிறார். இப்படி தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து அசதியாக இருந்துடக்கூடாது. ஏன்னா அசதியாக இருந்தால் ஆலயம் கட்ட முடியாது. ஆவியில் அனலாக இல்லாமல் இருந்தாலும் ஆலயம் கட்ட முடியாது. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்து நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம தேவனுடைய ஆலயமாக மாறணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறத பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்போ நம்ம வந்து அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நமக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு, நமக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரெடியாக இருக்கார். நம்ம மேலே சாத்தான் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அங்கே நமக்காக பாருங்கள் ஜோசுவா அமைதியாக தான் நிற்கிறார். ஆனால் அங்கே யார் பேசுகிறதுங்க, அங்கே தூதன் பேசுகிறார். இங்கே நம்ம வந்து குறைகளோட கரைகளோட அழுக்கோட நம்ம நிற்கிறோம். ஆனால் வந்து நமக்காக அங்கே வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கார் தேவனிடத்தில். அப்போ இப்படியாக அன்புக்குரிய சகோதரர், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார் பாருங்கள், 2 பேரில் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். அதாவது பிரியமானவர்களே, நமக்கு இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இந்த மேலான ஆசீர்வாதமெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி எப்படி இருக்கணுமா? பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா அங்கே அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கார்.
அந்த நிலைக்கு நான் போய் அங்கே கர்த்தரை வந்து நமக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்காருன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு அதை வந்து ஓவராக நம்ம வந்து ப்ரிவிலேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ கரையற்றவர்களாக பிழையில்லாதவர்களாக அங்கே வந்து சமாதானத்தோட சன்னதியில் காணப்படும்படியாக நீங்கள் ஜாக்கிரதையோடு இருங்க அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நமக்கு வந்து நம்ம ஜாக்கிரதையோட தான் இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு எதிராளியாகி சாத்தான் என்ன பண்ணுறான்னா, பாருங்கள் நம்ம மேலே என்ன பண்ணுறான், நிறைய குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அவன் தான் குற்றவாளி. ஆனால் அவன் குற்றவாளி ஸ்தானத்தில் நின்றுட்டு நம்ம மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நமக்கு ஃபேவர் பண்ணுறது கர்த்தர் ரெடியாக இருக்கார். நம்ம அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போகிறார். ஏன்னா லேவியின் புத்திரரை சுத்திகரித்து 2ஆம் வரையில் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமான வேலை அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை என்ன பண்ணுறது தெரியுங்களா, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படியாக, தேவனுக்கு பிரியமாக காணிக்கை செலுத்தும்படியாக நம்மளை சுத்திகரிச்சுட்டு இருக்கார். இன்றைக்கி வந்து வெள்ளியை புடமிட்டு எப்படி சுத்திகரிக்கிறார்? திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால என்ன பண்ணுறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறார். இப்போ தண்ணீர் சத்திய வசனத்தை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிச்சுட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சாத்தான், அவனை பற்றி நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் 20 வசனத்தை சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் வந்து சீக்கிரமாக நம்ம மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்கிற சாத்தான் உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்ம காலின் கீழே நாம தான் அவனை நசுக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாகங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மளோடு இருக்குது. அதனால தான் நம்ம இன்னும் மட்டும் அவருடைய ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவோ கரைகள் திரைகள் எல்லாம் இருக்குதா கூட அவர் மன்னித்து மறந்து நம்மளை வந்து சத்தியத்தை கூட சுத்திகரிச்சுட்டு இருக்கார். அவருடைய இந்த 2ஆம் வரையோட ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக திருச்சன் பிள்ளைகளை வந்து சுத்திகரித்து அவரோட சேர்த்திட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்கள், நம்ம கடைசியாக படிக்கிறோம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, நம்ம வந்து அவரை தேடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கார். ஏன்னா படிக்கிறோம் ரோமர் 9:28, அவர் நீதியோட அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். பாருங்க, அங்கே ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க, இங்கே சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். என்ன காரியம்? அவர் திருச்சபை கட்டி முடிக்கிற காரியம். சீக்கிரமாகவே இந்த பூமியில் என்ன பண்ணுவார், தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். பாருங்க, அருமையான ஆலயத்தை அங்கே கட்டி முடிப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த சைடில் பார்க்குறோம், அந்த அருமையான ஆலயத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிடுவார். பூமியில் சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பார். 144,000 தான் அங்கே ஆலயம். இவர்கள் பாருங்க, கர்த்தரோட வந்து மகிமை அடைஞ்சு தொடர்ந்து இந்த பூமியில் வந்து அரசாட்சி செய்வார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நமக்கு கடைசியாக நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாம் வந்து நம்ம அந்த ஆலயமாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாருங்கள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்கள், நம்ம மேலே குற்றம் சாட்டுறதுக்கு குற்றவாளி ரெடியாக நிற்கிறான். ஆனால் நம்ம வந்து இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் நிறையா அசம்பாதங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய ஆபத்துகள் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசு முன்பாக நாம் நிற்கணும்னா, அவருடைய திருச்சபையாக மாறணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தேன்னா நிச்சயமாக தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா அவருடைய ஆலயமாக மாற்றிடுவார்னு சொல்லி பார்க்குற நமக்குரிய சோசல். இந்த நல்ல அழுக்கு வஸ்திரம் தரித்த ஜோஸ்வாங்கிற பாடத்தில் தரிசனத்தில் சகரியை காமிச்சார். அவர் அழுக்கு வஸ்திரம் தைச்சிருக்கார். பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரிக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்காருன்னா கரைதிரையோடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், அழுக்காக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட சாத்தானது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அதையெல்லாம் கர்த்தர் பெருசாக போட்டால் நினைக்கிறது இல்லை. நமக்கு பாருங்க, நம்ம தான் அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம், அழுக்கு வஸ்திரம் தரித்த நிலைமையில். அப்போ நமக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரெடியாக இருக்கார். நமக்கு சுத்தமான ஆடையை தரிப்பிக்கிறதுக்கு கர்த்தர் ரெடியாக இருக்கார். பாக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். எப்படி ஜோசுவாவுக்கு அந்த அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு சுத்தமான வஸ்திரத்தை தரிப்பிச்சாங்க. அப்புறம் கிரீடம் வச்சார், பாகை வச்சார். இப்படியாக அந்த ஒரு மகிமையும் கனத்தையும் ராஜரீகத்தையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் தேவன் ரெடியாக இருக்காங்க. நாம் நம்மளை சிறைப்படுத்தி கொண்டு தொடர்ந்து தோட்டத்தோட தேவன் தாமே நம்ம கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.